ஒத்தையால் மேட்டுப்பட்டினே. உங்க ஏரியால ஆடு கிடாலாம் ஃபேமஸ் இல்ல? ஆமாண்ணே. செம்மறியில ஃபேமஸா? செம்பரியில ஃபேமஸ். ஒரு கிடா 1,50,000 சொல்லுவாங்க, உண்மைதானே? உண்மைதானே, உண்மைதான். நாங்களே 20 ரூபாய்க்கு கொடுக்கணும்னே குட்டி ஜோடி. ஜோடினா எத்தனை மாசம் குட்டி? 20,000 கொடுத்தீங்க? 2.5 மாசம் குட்டி, 3 மாசம் குட்டி ஏற்றி ஒரு குட்டி 10 ரூபாய்க்கு கொடுக்கும். 2.5 மாசம் குட்டி. ஆமா. அதுல என்ன ஸ்பெஷலுங்க? அது கலர் ஸ்பெஷல், நல்ல பொருள் குவாலிட்டியா இருக்கும். அது தாய் தகப்பெல்லாம் எவ்வளவு ரேஞ்ச்ல வாங்குறது? அதுல 50, 1 லட்சம் அப்படிலாம் வாங்குறாங்க. அப்படிப்பட்ட கிடா தான் நீங்க வச்சிருப்பீங்க? வச்சிருக்கோம், கிடா வச்சிருக்கோம், ஆடும் வச்சிருக்கோம். அதுல இருந்து எடுப்பீங்க வர்க்கம்? ஆமா, கொடியாட்டுல சேர்ந்ததுன்னு. கொடியாடு எவ்வளவு சொன்னாங்க? 20 ரூபா சொன்னாங்கண்ணே. ஒரு ஆடு 20,000? 20,000 சொன்னாங்க. நான் 16 ரூபா முடிச்சேன். சென்னையாடு தானே? சென்னையாடுன்னு குட்டி போட்டா 2 குட்டி போடும். சென்னையாடு பிடிச்சிருந்துச்சு, அதான் சென்னையாடு. வெட்டி வெட்டி பக்கத்துல இருந்து வர்றானே. இது ஒரு தாயாடுக்கு ஒரு குட்டி? 2 இதுக்கு 2 அதுக்கு 2. 3 குட்டி அதுல போய் பால் குடிக்குது. வாட்ட குடிக்கட்டும், எது பேசா அடிக்கட்டும். 2 ஒரே இடத்துல போகுது. நல்ல தாயாடுன்னு ஒண்ணு செய்யலையா? தொந்தரவு பண்ணல. கம்மன் இருக்கு. தாயாடு குட்டா ஒன்னு சென்னையாடா இருக்கும், ஒன்னு வெத்தாடா போயிடும். அங்க போய் சென்னையாடு வாங்க பத்தில சென்னையாடு ஏமாத்திட்டாங்கன்னா போச்சுல. குட்டியை டேரக்டா குட்டி வாங்கிட்டீங்க. குட்டி வளர்த்து கொஞ்சம் முதல் பாத்துக்கலாம். 2 தாயாடு 4 குட்டி. ஆமா. எவ்வளவு சொன்னாங்க அண்ணாச்சி? 57,000 சொன்னாங்க. நாங்க 49 வாங்கினோம். ஒரு தாயாடு 2 குட்டி 27,000 ரேஞ்சு. ஆமா. பால் ஒர்க் எப்படி இருக்கு அண்ணாச்சி? இன்னும் போய் பார்த்தா தான் தெரியும் அண்ணாச்சி. குட்டி வளர்த்திருக்கா ஓரளவுக்கு? வரலாம், வளர்த்துருக்கு. அந்த ஒண்ணுதான் கடை, மற்ற எல்லாம் 3 பொன்மரி. வீட்டுல எத்தனை ஆடுகள் வளர்க்கீங்க? வீட்டுல செம்பரி ஆடு வச்சிருக்கேன், 200 ஆடு வச்சிருக்கோம். அதுல மேய்க்க வர்றதான். இதே அப்ப வெள்ளாடு வாங்கிட்டு போறீங்க? ஒரு அழகுக்கு தான் 2 ஆடு இருக்கட்டும் போனேன். நேரத்துக்கு ஒரு பேர் இருக்கட்டும் போனதே. சரியான கிடா, எட்டாபுரம் கிடா. என்ன தேவைக்கா ஆட்டுக்கு? என்னெல்லாம் பாப்பீங்க ஆட்டுக்கு? இந்த மத்தியில ஆட்டுக்கு மாதிரி காது வச்ச மாதிரி இருக்கணும். கொம்பு இதெல்லாம் வச்சா. கொம்பு பார்க்கணுமோ? கொம்பு பார்க்கணும், காது பார்க்கணும். காது பார்க்கணும். காது எப்படி இருக்கணும்? அப்போ காது ஒண்ணு முள்ளு கழிச்சு இருக்கும்ல, திரும்ப வைக்கும்போது விற்கா இல்ல. குறுக்கு ரெட்டை குறுக்கா இருக்கா? ஆமா. நீள வாழை இருக்கா? நீள வாழை இருக்கு. 4 பல்லு. கரும்பு இருக்குடா. சூப்பரா இருக்குது. இல்ல எத்தனை ஆடுகள் வளர்க்கீங்க? 30 உருப்படி. எத்தனை ஆட்டுக்கு ஒரு கிடா தேவைப்படும்? ஆட்டுக்கு ஒரு கிடா 30க்கு 1 போதுமா? கூட ஒண்ணு இருந்தா போட்டியா இருக்குங்களா? நல்லா இருக்குங்களா? ஒண்ணு நிக்காது. ஆட்டு தாமரைக்க முடியாது, ஓட்டத்துல ஆரம்பிச்சு ஓட ஆரம்பிச்சிருமா? பழைய கிடா என்னாச்சு? பழைய கிடா வித்துட்டு கொண்டாது. எவ்வளவு நாளைக்கு ஒரு டைம் கிடா மாத்துவீங்க நீங்க? ஒரு 4 வருஷத்துக்கு ஒரு நேரம் மாத்திருவீங்க? 5 வருஷம் ஆயிடும். மாத்திரன்னா கலர் மாத்தி போடுறோம். ஒரே கலர்ல விழுந்து கிடக்குறா? ஆமா ஆமா. அது கன்னி கிடா கிடாஞ்சி போர் கிடா கரும்போர். செம்போர் வாங்கிருக்கலாம்ல? செம்போருக்கு நம்ம ஏரியால மதிப்புல மதிப்பு இதுக்கும் மதித்தானே. அது விலை இல்லையா இந்த வட்டம்? 25 ரூபா தானாங்க. முடிஞ்சது 19 ரூபாய்க்கும். நேரம் ஆக விலை குறைஞ்சிட்டோம். ஆமா ஆமா. மணி 9 ஆயிட்டு. 9 ஆயிட்டு. அதான் நீங்க சொன்ன மாதிரி சோளப்போர் கிடா வேணும். நல்ல கிடா வேணும். நல்ல கிடா வேணும். அப்புறம் நல்ல குட்டிகள் இறங்கும். நல்ல குட்டி இறங்கும். மூப்புட்டி. 2 செம்பரி கிடா. ஆமா. ஒரு வருஷம் கிடா இருக்குமா? 10 மாசமா? 10 மாசம் இருக்கும். என்ன தேவைக்காக போகுது இது? வீட்டு வளர்ப்புக்கு போகுது. பக்ரீத்துக்கா? ஆமா, பக்கத்து வளர்ப்புக்கு போகுது. எல்லா வருஷமே இப்படி முன்னாடி வாங்கி வளர்த்துருவீங்களா? ஆமா ஆமா. சொன்னாங்க 13 ரூபா சொன்னாங்க. ஒண்ணு 13 26 சொல்லி 26க்கு முடிஞ்சது. பக்ரீத் சீசன்ல வாங்கிட்டு அந்த சீசன்ல குட்டி கிராக்கி இருக்குல்ல, விலை கூட வருங்களா? இது எத்தனை மாசம் இருக்கு பக்ரீத்துக்கு? 3 மாசம் இருக்கு. இப்பவுமே மக்கள் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா. 2 குட்டி போதுமா உங்களுக்கு? இல்ல, அடுத்த வாரத்துக்கு 2 குட்டி பிடிக்கும். இந்த 3 மாசம் கழிச்சு எப்படி இருக்கும் ரேஞ்ச்லாம்? இதோட ஒரு பங்கு வளர்ப்பு இருக்கும். ஒரு 20 ரேஞ்சுக்கு வந்துருவா. நல்லா வந்துரும். என்ன தீவனம் கொடுப்பீங்க? நல்லா அரிசி, பருத்தி விதை, காய்ச்சோளம் எல்லாம் போடுறது. வீட்டுல இருந்து குட்டிகள் கிடக்கா? வீட்டுல குட்டி கிடக்கு. எத்தனை கிடக்கு? 2 கிடக்கு. 2 கிடக்கு. இது 2 4 எத்தனை சேர்க்கணும்? ஒரு 6 சேர்க்கணும். பக்ரீத் விற்பனை பண்ணுவீங்களா இல்ல உங்க குடும்பத்துக்கு யாருக்கும்? இல்ல, விற்பனை தான். கொம்பு தோரணையா இருக்க ஒண்ணுக்கு, அதுக்கு கொம்பு மீடியமா இருக்கு. முடியோட அது இளங்குட்டி அப்படித்தான் இருக்கும். சத்தூர் ஒரிஜினல் கன்னியாடு. கன்னியாடுகளும் எட்டயபுரம் சந்தைக்கு வருதுன்னா ஒரிஜினல் பொருள். நல்ல நீள வாழலாம், ஜம்முன்னு இருக்கு. அது வெள்ளை இருக்கு. அது என்ன ஆடு? என்னச்சு? அதுவும் நாட்டாடு தான். அது வெள்ளை 60 ரூபா. ஒரு ஆடு 20,000 ரூபாய் சொன்னாங்க. கடைசியில முடிஞ்சது 50,000. இள ஆடு தானா? இளம் வயசு தான். வளர்ப்புக்கு தான் போகுது. எந்த ஊர் போகுது? சாத்தூர். எல்லாம் சென்னையாடு தானா? சென்னையாடு. வயிறுலாம் நல்ல ஜம்முன்னு இருக்கா. சாயலுடி பக்கம் கடுகு சந்தை, ராமநாதபுரம் மாவட்டம். கடலாடி வட்டம் கடுகு சந்தை. ஒரு தாயாடு எத்தனை குட்டி? 4 குட்டி, 5 குட்டி. 5 குட்டி. இதுக்கு 2 குட்டி, அதுக்கு 3 குட்டி. ஆமா. ஒரு தாயாடு 2 குட்டி 23. ஆமா. அடுத்தாலையும் சென்னை ஆயிட்டோம். ஆமா. குட்டி எத்தனை மாசம் இருக்கும்? இது குட்டி எத்தனை மாதம் தெரியல. பால் வெளியும் குட்டி. ஆடு நல்ல ஆடு, நல்ல நீள வாழ ஜம்முன்னு இருக்குது. எத்தனை ஆடுகள் வளர்க்கீங்க? ஆடு இதோட ஒரு 7 ஆடு வளர்க்கும். இது 3 குட்டியாடா? இது 3 குட்டி ஆடு. எத்தனை இவ்வளவு பொடிசிலே 3 குட்டியா போட்டிருக்க? ஆமா, பொடி சார் 3 குட்டி. நல்லா வளர்த்துருக்கு. ஓரளவு பால் வர்க்கம் இருக்குது. ஆமா. வீட்டுல ஆடு நிறைய நிக்கு. எல்லாம் எட்டயபுரத்துல இருந்து சேர்த்த கொடி. ஆமா ஆமா, கொடி ஆடு. எட்டயபுரம் ஆடுகள் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. வளர்ப்புக்கு ஜம்முன்னு இருக்கு. இங்க இருந்தா வாங்குவீங்களா? வந்து வாங்க. எட்டயபுரம் சந்தை வந்து டாப் ஆடா? ஆமாண்ணே. சரியான ஆடு. இது மதுரை போகுது. ஆனா ஆட்டை பற்றி சொல்லுங்களேன். ஆர்வல் குறால் தானே. இள ஆடுதான். இலசுதான். சென்னையாடா? ஆமா. நீங்க தான் கொடுத்திருக்கீங்களா உங்க ஆடு? ஆமா. இதே மாதிரி ஆடுகள் உங்கள்கிட்ட உண்டு. நம்ம எப்ப வேணாலும் வாங்கிக்கலாம். எவ்வளவு சொன்னீங்க? சொன்ன விலை நான் மொத்தமா 1 ரூபா சொன்னேன். எல்லாம் சேர்த்து 1 லட்சம். ஆமா. 70 ரூபாய்க்கு கொடுத்துருக்கேன்.
70,000 ஆடு 20 ரூபாய்க்கு வரும். 20,000 ரூபாய் மதிப்புள்ள ஆடு. சரியான ஆடு, ஒரிஜினல் கொடி ஆடு. எல்லாரும் பக்கம் கிருஷ்ணாபுரம். அருமையான எட்டயபுரம் பொட்டுக்குட்டி. ஆமா, நம்ம ஊர்ல இது பொட்டுக்குட்டி தான் இருக்கும். இதான் விரும்புறாங்க. இதான் விரும்புவாங்க. நல்ல வளர்ச்சி எப்படி இருக்கு பொட்டுக்குட்டி? வளர்ச்சி நல்லா தான் இருக்கு. கிடா குட்டிகளா? கிடா குட்டி ஒண்ணு, பொட்டை குட்டி ஒண்ணு. ஒரே தாயத்துல உள்ளதா? இல்ல வேற வேற. 5 ரூபா சொன்னா 3,500 வாங்கினேன். இதுக்கு பால் வெளியே வாங்குறீங்க? பாக்கெட் பால் எதுவும் உள்ள? வீட்லயே தான் மாடு இருக்கு. மாட்டு பால் ஊத்தி வளர்த்துறேன். மாட்டு பால் வெளியே கொடுத்தா எவ்வளவு கொடுப்பீங்க ஒரு லிட்டரு? 30 ரூபா. அவ்வளவுதான் போதும். 40 ரூபா, 50 ரூபா, 60 ரூபா, 70 ரூபா, அவ்வளவுதான் போகுது. சில இடத்துல 60 ரூபா வரைக்கும் இருக்காங்களா? நம்ம ஊர்ல இவ்வளவுதான் போகுது. அந்த மாட்டுப்பால் இதுக்கு கொடுத்தா அந்த அமௌண்ட் எடுத்துடலாம். 3 மாசத்துல எடுத்துடலாம். லாபம் தான். லாபம் தான். இல்ல பால் செலவு ரொம்ப கூடாத? கூடாது. 1/2 லிட்டர் குடிக்கும். இதுக்கு முன்னாடி வளர்த்து வித்துருக்கீங்களா? வளர்த்து வித்துருக்காங்க. லாபமா தான் இருக்கு. லாபமா தான். ரொம்ப பொடி குட்டினா பயமா நோய் அது இதுமாங்களா? அதெல்லாம் பாத்துக்கலாம். சர்வீஸ் இருக்குல்ல, அனுபவம் இருக்கு. அனுபவம் இருக்குல்ல. இதுக்கு என்ன நோய்கள் வரும் அண்ணாச்சி? ரொம்ப பொடிச்சுனா இதுக்கு கழிச்சல் நோய் வரும், வாய்ப்புண்ணு, மண்ணை திண்டு களி. அதுதான் பாக்கணும். அவ்வளவு கவனிச்சாலே போதும். மண்ணை மாத்திரம் திங்காம பாத்துக்கணும். பால் எத்தனை வேளை குடிப்பீங்க? காலையில, சாயங்காலம். முழு வயிறு கொடுக்கணுமா அரை வயிறு? ஒரு அரை வயிறு, 3/4 வயிறு கொடுத்தா முழு வயிறு தான் கழிஞ்சிரும். முழு வயிறுக்கு கொடுக்க கூடாது. கோயில்பட்டி. ஒரு தாயாடு 2 குட்டி. எவ்வளவு சொன்னாங்க? 3 குட்டி. 3 குட்டி ஆடு. ஆமா. எவ்வளவு சொன்னாங்க? சொன்ன விலை 30 ரூபா. முடிஞ்சது 22. 22. 3 குட்டி ஆடு ஏன் வாங்கிட்டு போறீங்க? அதுல என்ன லாபம் இருக்கு? ஏதாவது ஸ்பெஷல் இருக்கா? குட்டியை வளர்த்தா வாடு மிச்சம். 3 குட்டி ஒரு 6 மாசம் வளர்த்தா காசு கிடைச்சிடலாமா? ஆமா. போட்ட காசு எடுத்துடலாமா? ஆமா. வேற வேலைக்கு கூலி வேலைக்கு தான். அது போக மற்ற நேரம் ஆடு வளர்ப்பு. ஆடு வளர்ப்பு உண்மையில லாபம் தானா? லாபம் தான். கக்கரையா பார்த்தா லாபம். இப்பதான் கொஞ்ச நாளா வளர்க்கீங்களா ஆடு? ஆமா. புதுசா வளர்க்குறீங்க. கோயில்பட்டி எல்லாமே கருப்பு குட்டிகளா வாங்கிருக்கீங்க? கோயிலுக்கு வாங்கிருக்கு. வளர்த்து கோயில் குடிப்பீங்களா? கிடா வெட்டி நம்ம அன்னதான மாதிரி போட்டு எப்போ இப்ப போனோடனேயா? அது ஒரு 5-6 மாசம் ஆகும். 5-6 மாசம் வளர்க்கணும். இல்ல நீங்க அந்த டைம்ல வந்து சந்தையில வாங்கிடலாம்ல கருத்த குட்டியா? அந்த நேரத்துல ரேட்டு கூட வரும். இப்ப என்ன ரேட்டு ஓரளவுக்கு பரலாம். 14 ரூபா சொன்னாங்க, 13 ரூபா ஜோடி. சரி. கருத்த குட்டினால கொஞ்சம் ரேட்டு கூட தான் குறைக்க மாட்டாங்க. எத்தனை மாசம் குட்டிகள் என்னாச்சு இதெல்லாம்? இதெல்லாம் 3 மாசம் குட்டி. 3 மாசம் குட்டி கருத்த குட்டி 7,000 ரூபாய். வீட்டுல எத்தனை குட்டிகள் வளர்க்கீங்க அங்க? அது ஒரு 10 குட்டி செம்பரி. அது கூட சேர்த்து போட்டுருக்கீங்களா? ஆமா, அதோட சேர்த்து. மேய்ச்சல் கொண்டு போவீங்களா? மேய்ச்சல்லாம் அவுத்து விட்டோம். மேய்ச்சல் நீங்க பாப்பீங்களா? வீட்டம்மா மரமா இருக்க 2 பேர் பாத்துக்கலாம். அப்படியே பாத்து விடாங்க. நம்ம வெளியே வேலைக்கு போறீங்க? கொத்தவாளை தான். கொத்தனார் பிளஸ் ஆடு வளர்ப்பா? ஆமா. எல்லாமே ஆடுகளா கிடாய்களா? ஆடு குட்டி வாங்கணும். இப்படி சென்னையாடு தான் வாங்கணும். ஆமா, சென்னையாடு வாங்கணும். வீட்டுல 10 ஆடு. ஆடு வளர்ப்பு பெண்களுக்கு எப்படி அக்கா? நல்ல தொழில் தானே? லாபம் இருக்குதா? ஏதோ இருக்கு. நம்ம எதை அலைஞ்சு மேய்க்க சம்பளம் கிடைக்கும், கூலி கிடைக்கும். ஆடு இது ஒரு 13. நீ எத்தனை பெருக்கணும்? எத்தனை வரைக்கும் கொண்டு வரணும்? சொல்ல முடியாது. சூழ்நிலை விவசாயம் வந்தா வித்துருவோம். நாங்க விவசாயம் தான் பாத்துட்டு இருக்கோம். விவசாயம் வந்த நேரம் விற்போம். அப்புறம் இந்த நேரம் வந்து வாங்கிப்போம். தனி விவசாயம் லாபமா இருக்கா? லாபம் இல்லைன்னு சொல்றாங்களா? லாபமெல்லாம் இல்ல, நட்டம் தான் வருது. விவசாயிகளுக்கு விலை இல்ல, அதனால நட்டம் தான் வருது. ஆடு வளர்ப்பு தான் ஓரளவு லாபமா இருக்குங்க. ஏதோ வருது, ஏதோ சாப்பாடுக்கு வருது. உங்க ஏரியால எல்லா பெண்களும் ஆடுகள் வளர்க்காங்களா? ஒரு சிலர் வளர்க்காங்க. போட்டவங்க ஆடு வளர்ப்பு உங்களுக்கு ஏதாவது முக்கியமான கட்டத்துல உதவி இருக்கா? உதவி இருக்கு. அருப்பு கொட்டை பக்கம் பொம்மை கொட்டை எல்லாமே கிடா குட்டிகளா? கிடா குட்டி. எத்தனை மாசம் குட்டிகள் அண்ணாச்சி? 5 மாசம் இருக்கும். வளர்ப்புக்கு எத்தனை மாசம் குட்டிகள் பிடிச்சா நல்லா இருக்கும்? 5 மாசம் குட்டி. 2 மாசம் 3 மாசங்களா? அது பால் குடி குட்டி. வளர்ப்புக்கு சரி வராது. தவிடு, அகத்தி கொலை, மக்காச்சோளம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கீங்களா வீட்டுல? இது காய் அடிச்சாச்சா? உடைய அடிச்சாச்சா? இன்னொத்த அடிக்கும். காய் அடி கொண்டு போய் அடிக்கும். எத்தனை மாசத்துல அடிப்பீங்க? காய் அடிக்கலாம். போய் அடிக்கலாம். எத்தனை குட்டி வாங்கணும்னு என்ன பிளான்ல வந்தீங்க? 5 குட்டி 6 குட்டி வாங்கணும்னு நினைச்சா 5 அமைச்சு. அப்படி எவ்வளவு சொன்னாங்க? சொன்ன விலை, வாங்கின விலை? 10 ரூபா குட்டி 10 ரூபா சொன்னாங்க. 8,000 ரூபா கரையும். ஒரு குட்டி 8,500 ரூபாய். எப்படி கெட்டையாபுரம் குட்டிகள் வளர்ப்பு எப்படி கிடந்து? வளர்ப்பு நல்லா வளரும். 5 மாசம் வளரும். 5 மாசம் கழிச்சு இது என்ன ரேஞ்சில வரும்? எவ்வளவு ரேட்ல? 15 ரூபா. ஒரு குட்டி 15 ரூபா. டபுள். ரிலேஷன்ல இருந்து வரணும். 2 கிடாவா? கிடா. இது என்ன கலர்? அழகா இருக்கா? இது புளியம்போர். இது இன்னொன்னு இது வந்து மறை. என்ன பேருக்கா போகுது கிடாய்கள்? கோயில் ஃபங்க்ஷன். என்னைக்கு அண்ணாச்சி கோயில் ஃபங்க்ஷனு? ஒரு 20 நாள் இருக்கு. சொன்ன விலை இது 28 ரூபா சொன்னாங்க. ஒரு கிடா 22 ரூபாய்க்கு வாங்கிருக்கேன். இது 17 ரூபாண்ணே. கறி மதிப்பு எவ்வளவு இருக்கும்? 2 சேர்த்தா கிட்டத்தட்ட கறி மதிப்பு சேர்த்தீங்கன்னா ஒரு 40 கிலோ நெருக்கி வரும். கிலோ 1000 ரூபா ரேஞ்சா? 1000 ரேட்டு. ஆமா, கோயிலுக்குன்னு ஒரு 1000 ரூபா பார்க்காம வாங்கிருக்கு. வேற என்ன 1000 பல்லு. இது 2 பல்லு. இது பல்லு போடல. 2 பல்லுல 20-22 வந்துருக்கு. அவ்வளவுதான். ஒரிஜினல் கொடியாட்டம் கிடா. ஒரிஜினல். நாய்கள் வரத்து எப்படி இருக்கு இன்னைக்கு?
வரத்து இன்னைக்கு வந்து பரவாயில்லாம வந்திருக்கணும், வியாபாரம் பரவாயில்லாம விற்கி. மனசு பிடிச்சி கோயிலுக்குன்னு வாங்க ஒரு பார்த்து வாங்கணும்ல, நல்லா உச்சமில்லாத செய்து பார்த்தாங்க. எந்த ஊர் கோயில் என்னைக்கு இளையரசனந்தல் தட்சிண காளியம்மன் கோயிலுக்கு போறோம். நீங்க ஃபங்க்ஷன் பேத்திக்கு மொட்டை. டீ கள்ளிப்பட்டி கொம்பில்லாத ஆடுகள். மோளை ஆடு. கொம்பில்லாத ஆடுல என்ன ஸ்பெஷல் ஆனது? கொம்புலான்னா அது வந்து ஒரு சர்ச்சு பசுவுக்கு சமானம். சர்ச்சு பசு இருக்குல்ல, சர்ச்சு பசுவுக்கு சமானம். அது வந்து பால் வர்க்கம் எப்படி இருக்கும்? பாலும் சூப்பரா இருக்கும். நீளம் உயரம் ஜம்பு நல்லா இருக்கானே. ஆமா, அதெல்லாம் ஆடுங்களா கிளி நல்லா இருக்கும். உண்மையை சொல்லுங்க, உண்மையிலையா? ஆமாண்ணே, இன்னைக்கு எவ்வளவு? 27 ரூபா இன்னைக்கு வியாபாரம். 2 சேர்ந்தா? ஆமா, 2 சேர்ந்து. யாரு உங்க இதை வச்சிருக்கீங்களோ? வாங்கிட்டு வரேன். உங்களுக்கு வாங்கிட்டு போறீங்க. நல்லா இருக்கு, பாக்குறதுக்கு நீள வாழமா இருக்கு. ஆனா ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்பதான் பாக்க கொம்பு இல்லாத ஆடுகள். உண்மையிலே கொம்பு இல்லையே அந்த கொம்ப. அதெல்லாம் அப்படி கிடையாது, இது வந்து கொம்புலா பிறவிதேன். இதுக்கு பிறகு விட கொம்பு இல்லாம தான் இருக்கும். ஆமா, இப்படி இருக்கு. அடுத்து தாலி ஆடு இருக்கு, கொம்புலா சாதி ஆடு இருக்கு. இது வந்து சாதி ஆடு, கொம்புலா மோளையாடு. இது வேற பேர் மோளையாடு. ராஜபாளையம் உங்க ஊர்ல சந்தைகள்லாம் உண்டுல? இருக்கு. அங்க கொடியாடுகள் அவ்வளவு வரத்து இல்லையோ? கொடியாடு எல்லாம் கிடையாது, நாட்டாடு மட்டும் தான். நாட்டாடு கன்னியாடு தான். வீடியோ சைஸ் ஆடு. கொஞ்சம் குட்டியை காமியா. கொடியாடு தான் விருப்பப்பட்டு வாங்கிட்டு போறோம். ஏன் கொடியாடு தான் வளர்க்கணுமா? ஆமா, ஒரு 10-20 உருப்படி வாங்கிட்டு போயிருக்கேன். நான் நாட்டாடு வச்சிருந்தேன், அதை கொடுத்துட்டு இப்ப கொடியாடு வளர்க்கேன். அங்க போய் இங்க எங்க ஊர்ல நான் மட்டும் தான் அந்த ஆடு வளர்க்கேன். விசேஷமா வளர்க்கறதுக்காண்டி வாங்கிட்டு போறேன். உங்க கொடியாடுகள் ரோட்ல போகும்போது என்ன சொல்லுதாங்க மக்கள்? ஆடு அடுத்து போனாங்க பிடிக்கலாமான்னு கேட்பாங்க. பிடிக்கலாம்னு அப்படி கம்பீரமா போகணும். சொன்னவள 15 சொன்னாங்க, 14 ரூபாய்க்கு வாங்கிப்போம். சென்னையாடு தரும். கொடியாடு வளர்ப்பு உண்மையில லாபம் தானே? நான் இந்த வருஷம் தான் பிடிச்சி வளர்க்க. இங்க உள்ளதுக்கு எப்படின்னு அடுத்த வருஷம் தான் பார்க்க முடியும். ஒரு நோய்களுக்கு மருத்துவம் என்ன கொடுக்காங்களோ அதே தான் அங்கேயும் கொடுப்பேன். நீ எத்தனை ஆடுகள் வர சேர்க்கணும் ஐடியா? சேர்த்துக்கிட்டே இருப்போம்னே. கொஞ்சம் கொஞ்சமா இதுல வர்ற லாபத்தை எடுத்து அப்படியே சேர்க்கறது. ஒரு ஆளுக்கு சம்பளம் வேணும்னா எத்தனை ஆடுகள் சேர்த்தா ஒரு ஆளுக்கு சம்பளம் கிடைக்கும்? ஒரு கூலி ஒரு 500-1000 ரூபாய் சம்பளம் வேணும். குறைஞ்சது ஒரு 10-20 ஆடு இருக்கணும். 20 தாயாடு வேணும். 20 ஒரு 1000 ரூபாய் சம்பளம் கிடைக்கும். ஆமா. இருந்து வரீங்க? தோல்மலைப்பட்டியில இருந்து வரேன். எத்தனை குட்டி வாங்கணும்னு வந்தீங்க? வாங்கணும்னு வந்தது வந்து 2 குட்டி வாங்கணும்னு வந்தோம். அருமையான எட்டயபுரம் குட்டிகள். குட்டி எல்லாம் செம்பா இருக்கா? கொஞ்சம் சவுண்ட் குறைஞ்ச மாதிரி இருக்கா? இல்ல இது இப்ப இப்படித்தான் இருக்கும். இன்னும் வீட்டுக்கு போய் கொஞ்சம் நான் வந்து 4 மணிக்கு வந்துச்சான். 4 மணிக்கு வந்ததுனால இப்ப கொஞ்சம் கிறக்கமா இருக்கு. வீட்டுக்கு போய் கொஞ்சம் தெளிவாயிரும். சரி ஆயிரும். கிடா குட்டியா பெட்ட குட்டியா? இது கிடா குட்டி. பிறந்து எவ்வளவு நாள் இருக்கும்? பிறந்து இது 2 மாசத்துக்கு மேல இருக்கும். பால் குடுக்கணுமா? இல்ல, இது கொலை கடிக்கிற பருவத்துக்கு வந்துருச்சு. கடிச்சாலும் கொஞ்சம் பால் குடுக்கணும் போலுங்க. லைட்டா இல்ல தேவையில்ல. அப்படியா? கொலை கடிச்சிரும். எவ்வளவு சொன்னாங்க? அவங்க சொன்னது 4 ரூபா சொன்னாங்க. நாங்க 3500 வாங்கிருக்கோம். 3500 ரூபாய். வீட்டுல எத்தனை குட்டிகள் வளர்க்கீங்க? 11 குட்டி கிடக்கு. எவ்வளவு நாள் வளர்ப்பீங்க? என்ன பிளான், என்ன ஐடியா? இது இன்னும் ஒரு 6 மாசம் வளர்த்தோம்னா ஓரளவுக்கு உருவாயிரும். டபுள் ஆயிருமா? டபுள் ட்ரிபிள் டபுள் ஆயிரும். 10 ரூபா ரேஞ்சுக்கு வந்துருமா? 10 ரூபா ரேஞ்சுக்கு வந்துரும். என்ன தீவனங்கள் குடிக்க வீட்டுல போட்டு வளர்க்கு? இது வேலி மசாலா கொலை தோட்டத்துல போட்டிருக்கோம். தோட்டத்துல போட்டிருக்கோம். வேலி மசாலா நல்லா இருக்குது. வேற நல்லா இருக்குது. மற்றபடி கொஞ்சம் வேப்பங்களை கொடுக்கலாம், மற்ற மஞ்சந்தி கொலை கொடுக்கலாம். கடிக்கிறத பொறுத்து. அடர் தீவனங்கள் ஏதாவது குடிக்கீங்களா? பொட்டு வைப்போம். இந்த சீனியரை பொட்டு. சீனியரை பொட்டு. ஆமா. ஒரு குட்டி போதுமா? இல்ல, இப்போதைக்கு ஒண்ணு சேர்ப்போம். வீட்டுல 11 குட்டி கிடக்கு. எல்லாமே கிடா குட்டிகள் தரா? எல்லாம் கிடா குட்டி கிடக்கு, ஒரு தாயாடு கிடக்கு. வளர்க்க வேண்டியது கேட்ட உங்களுக்கு வச்சுட்டு போயிருவேன். 500 ரூபாய் கிடைச்சு உங்களுக்கு வச்சுட்டு போயிருவேன். அவ்வளவுதான். 3 மாசம் வளர்க்கணும்ண்ணே. போதும்ண்ணே. கொஞ்சம் பெரிய குட்டிகளா பிடிச்ச மாதிரி இருக்கா? இவ்வளவு பெரிய குட்டிகள் வளருமா? ஏன் வளராது? தீவனம் 3 கரெக்டா அதெல்லாம் வளர்த்துடலாம். பெரிய குட்டி 2 மாசம் வளர்த்து வித்துடலாண்ணே. பெருசா பிடிச்சா 2 மாசம் தான். குட்டி பிடிச்சி 6 மாசம் வளர்க்க கஷ்டம். 2 மாசம் வித்துட்டு 3 கிலோ 6 கிலோ ஏத்திடுவேன். வெள்ளாடு. என்ன தீவனம் கொடுக்கணும் சார்? இவன் எல்லாம் கொடுப்போம். மக்காச்சோளம், ஆட்டு தீவனம், பசும் தீவனம், அவ்வளவுதான். மேய்ச்சலுக்கு எதுவும் போகுங்களா? மேய்ச்சலா வேலைக்கு ஆள் கிடையாது, எங்கேயும் மேய்க்காதானே. எவ்வளவு சொன்னாங்க? ஒண்ணு விலை சொன்னாங்க 18 ரூபா சொன்னாங்க. 18 ரூபாய்க்கு முடிச்சாச்சு. ஜோடி? ஆமா, ஜோடியா? ஒண்ணுங்க. ஒரு கிடா 18,000. வந்தேன் சொன்னாங்க. 13க்கு முடிச்சிருக்கு. 13. கறி பைப்புனா 13 கிலோ இருக்குங்களா? 15 கிலோ தாண்டி இருக்கும். வீட்டுல எத்தனை வீடுகள் அங்க இருக்கு? வீட்டுல 40 கிலோ கிடக்கு. 20 பொட்டை கிடக்கு, 20 கிடா கிடக்கு. வரும் போவோம் வித்துருவோம். மக்கள் சாப்பிடுறாங்களா, வெட்டி திங்கிறாங்களா? இன்னைக்கு ஆடு வளர்ப்பு உண்மையிலே லாபம் தானே சார்? ஒழுங்கா வளர்த்த லாபம் தான். நான் வளர்க்க லாபம் கிடையாது, விற்கிறது லாபம். வியாபாரம் கரெக்டா பண்ணணும். லாபம் கொஞ்சம் லாபம் தெரிஞ்சு அடிச்சிருங்க, வித்துருவீங்க. 1000 ரூபாய் கிடைக்கும். குட்டிக்கு 1000 ரூபாய் கிடைக்கும். அதான் கணக்கு. தான் 100 குட்டி வித்தீங்கன்னா அழகா மாதம் டெய்லி 30 குட்டி விற்கலாம். வித்தா லாபம் தான். இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. 5-6 மாசம் தான் ஆயிருக்கு. வயசாகி போச்சு. பையங்க எல்லாம் வெளியே போட்டாங்க. நீங்க இங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணாட்டாங்க. சரி, நம்ம ஆடு மாடு வேப்போம் அப்படின்னு வந்தாச்சு. அவ்வளவு அனுபவம் உண்டுங்களா? ஆடு மாடு வளர்த்த அனுபவம்? சாப்பிட்டு தான் அனுபவம். எதுல வேலை பார்த்துட்டு ரிட்டையர்ட் ஆனீங்க? நாம தொழில் நடங்க, பிசினஸ் பண்ணீங்க. இடம் கிடக்கு, தொழில் கிடக்கு, நேரம் நிறைய இருக்கு. சும்மா வந்தா வெட்டியா பொழுது போயிடும்.
இது ஆடு மாட்ட பேசிக்கிட்டு ஜாலியா பேசிக்கிட்டு உங்க எல்லாம் பேட்டி கொடுத்துக்கிட்டு நம்மளவே போட்டோ எடுக்கிறான், நீங்க தான் எடுக்கிறீங்க. கண்டிப்பா இது மேட்சுக்கு போகுமா சார் இல்ல வீட்டுல தான் நடக்குமா? பெரிய இடம் கிடக்குங்க, செட்டு போட்டு கட்டி போட டெய்லி 2 மணி நேரம் அவுத்து விடுவேன், சுத்திட்டு போறோம். அவுத்திட்டு வந்து சுத்தி விட்டீங்கன்னா இடம் ஏற மாட்டேங்குது. ஓ ரொம்ப லாந்த விடக்கூடாது. ஒரு பெரிய இடத்துக்கு ஒரு 40 சதுரத்துல ஒரு 40 இடம் கிடக்கும். சும்மா லைட்டா லாந்தானா? ஆமா, அதனால நிக்கும் சாப்பிட்டு கூட. வளர்ப்பு லாபமா ஆடு வளர்ப்பு லாபமா சார்? ஆடு இன்னும் வளர்த்து பார்க்கல, இப்பதான் ஒன்று வாங்கியிருக்கேன் சாம்பிளுக்கு. ஒரு 20 குட்டி வாங்கி போட்டிருக்கேன், வளர்க்கணும். கிடா வளர்ப்பு லாபம். கிடா உடனே காசு எடுத்துலாம், வாங்கிடலாம். எங்க ஊர்ல வேற ரேட்டு கூடங்க, 1200 ரூபா கிலோ. 1 கிலோ கறி, எலும்பு கறி, தனிக்கறி. கறிக்கறி. ஆமா, எலும்பு கறி 900 ரூபா, ஈரல் 2000 ரூபா கிலோ. அப்படிங்கும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த ரேஞ்சுக்கு விற்கணும்னா நம்ம அதெல்லாம் வித்துருவீங்க. அதான் திறமை, வழக்கே திறமை கிடையாது. எங்க இங்க இருந்து வடக்கெல்லாம் போய் வித்துட்டு வரா, நம்ம ஆள் விற்க முடியாது என்ன? சூப்பர் சூப்பர், ரைட், தேங்க்யூ. அருப்புக்கோட்டை வியாபாரியா டிரைவரா? டிரைவர் தானே. எட்டயபுரத்துல இருந்து உங்க வண்டியில கொண்டு போலாமா குட்டிகளை? கொண்டு போலாமனே. இந்த ஆட்டை பற்றி சொல்லுங்க. கொம்புன்னு வித்தியாசமா இருக்கு. வீட்டுக்கு வளர்ப்புக்கு பிடிச்சிருக்கோம்னே. கொம்பு நல்லா இருந்துச்சு, பெரிய நீளமா இருந்துச்சு. சென்னையா கொம்பா? ஆமாண்ணே. சென்னையாடா? ஆமாண்ணே, சென்னையாடு. உண்மையில சென்னைதானா? சென்னைதானே. எத்தனை குட்டி போடும் போட்டா? குட்டி போட்டதுக்கு அப்புறம் தானே பார்க்க முடியும். 2 குட்டி எதிர்பார்க்கியா? ஆமாண்ணே, ஒரு 2 ஏத்துக்கு வச்சுக்கலாம்ண்ணே. ஜம்முன்னு வச்சுக்கலாம். ஆமாண்ணே. எவ்வளவு சொன்னாங்க? 12000 ரூபாய் வாங்கின வரலன்னா. இது என்ன ரகம் கொடியாடா கலப்பு? கலப்பு தானே. கலப்பு தான், சுத்த கொடியாடு இல்லண்ணே, கொடியாடு கிடையாது. ஆனா கொம்பு தான் அழகுல. ஆமாண்ணே, கொம்புக்காண்டி தானே பிடிச்சது. சாத்தூர் சடையம்பட்டி. ஒரு தாயாடு 2 குட்டியா? இல்ல அது செம்பரு குட்டி தனியா, இது ஆடு காக்கடை கிடாய். ஆட்டுக்கா? ஆட்டுக்கு வயசு இன்னும் பல்லு போடல. பல்லு போல இடம் குட்டி தான். இளங்குட்டி தான். ஏன் பல்லு போடாத வாங்கிருக்கேன்? கொஞ்சம் பெருசா வாங்கிருக்கலாம்ல. இல்ல இந்த அடுத்து ஆடுக்கு தானே, ஆட்டுக்கு தான். சரியா வந்துருமா? சரியா வந்து சொன்ன விலை 17 ரூபா சொன்னாங்க, 15 ரூபாய்க்கு வாங்கி. இது 2 செம்மறி குட்டியா? செம்பரு குட்டி 2. ஒண்ணு பொட்டு குட்டி, ஒண்ணு மயிலம்பாடியா? ஆமா. ஏன் இவ்வளவு பொடிசா வாங்கிருக்கியா? அது ஏற்கனவே குட்டி கிடக்க சேர்த்து வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. அப்படியா? பாலுக்குலாம்? பாலுக்கு மாடு இருக்கு, மாட்டு பால் இருக்குது. எவ்வளவு சொன்னாங்க? 6 ரூபா சொன்னாங்க, 4 ரூபா வாங்கிருக்கு. ஒரு குட்டி 2000 ரூபாய். பிறந்த குட்டி இப்ப 2000 ரூபாய் ஆயிட்டு. 2000 ஆயிட்டு. கிராக்கி தான். உங்களால விற்க முடியுதா 2000 ரூபாய்க்கு? அங்க லோக்கல் லோக்கல்ல எல்லாம் விற்க முடியாது. நீங்க எவ்வளவுக்கு கொடுத்துட்டு இருக்கீங்க? இங்க சந்தைக்கு வந்தா கொடுக்கலாம், அங்க இருந்து அலையணும், அவ்வளவுதான். அதுக்கு அங்கங்களே கொடுத்தாலும் 2 ஒண்ணுதான், எல்லாம் ஒண்ணுதான். ஆமா. அந்த 500 ரூபாய்க்கு அவனை கொடுத்துட்டு போனா முடிஞ்சு போச்சு. சிவகாசி 2 கிடா. ஆமாண்ணே. என்ன தேவைக்கானது? அண்ணாச்சி கோயில் போகுது. கோயில் கொடையா? கோயில் கொடை இல்ல, மொட்டைக்கு வாங்கணும். என்ன பிளான்ல, என்ன சைஸ்ல வாங்கணும்? மனசு பிடிச்ச மாதிரி வாங்கணும் வந்தோம்னே. மனசு பிடிச்ச மாதிரி வாங்கியாச்சுனே. நினைச்ச மாதிரி அமைஞ்சிட்டு கிடைச்ச மாதிரி வாங்கியாச்சு. காய் அடிச்சிருக்கா அடிக்கலையா? காய் அடிச்சதுதான். காய் அடிச்சதுதான். காய் அடிச்சதுதான். தூத்துக்குடி பக்கத்துல உங்க ஏரியால காய் அடிச்சது ஒண்ணு இருக்கு இருக்கு. இருந்தாலும் இங்க எட்டயபுரம் சந்தையில வந்தா கலர் பார்த்து பிடிக்கலாம்ல. சொன்னது 47, முடிஞ்சது 38. 38. ஒரு குட்டி 20000 ரேஞ்சிட்டு வந்துருது. ஆமா ஆமா. கறி எத்தனை கிலோ கறி மதிப்பு இருக்கா? கறி மதிப்பு பார்த்து வாங்க முடியாது, கறியை பார்த்தோம்னா வாங்க முடியாது. கோயிலுக்கு வாங்க முடியாது. ஆமா, கோயிலுக்கு வாங்க முடியாது. கோயிலுக்கு அழகு கிழகு எல்லாம் உண்டு. அழகு நிலையம் பார்த்து வாங்கலாம். கறியை பார்த்து வாங்கணும்னா கட்டுமா? கட்டாது. கோயிலுக்குன்னா என்ன அம்சம்லாம் இருக்கணும்? பார்த்தா தெரியலையானே, ஒரு லுக்கா அப்படி போய் நின்னா அப்படி நிக்கணும். வயசுல எப்படி இருக்கும் இதுக்கு? வயசு என்ன, ஒரு வயசு. அந்த பல் போடல. எல்லாரும் கருத்த குட்டி கொடுக்காங்க கோயிலுக்கு. நீங்க கலரு நம்ம கோயிலுக்கு நம்ம கூடமடாயிரம் அய்யனார் அப்பனுக்கு வெள்ளைப்போரு, செவலப்போரு. அதுதான் கொடுக்கணும். ஆமா.